நடிகர் ரஜினிகாந்த் இந்த வயதிலும் சோலோ ஹீரோவாக சூப்பர் ஸ்டாராக மாஸ் காட்டி நடித்து வருகிறார். தலைவர் 170 படத்திற்கு வேட்டையன் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் படம் வெறித்தனமாக உருவாகி வருகிறது. தர்பார், ஜெயிலில் தொடர்ந்து மீண்டும் இந்த படத்திலும் போலீஸ் அதிகாரியாகவே நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். வேட்டையன், லால் சலாம், தலைவர் 171 என வரிசையாக பல படங்கள் ரஜினி வெளியாக உள்ளன. ஜெயிலர் படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, சுனில், விநாயகம், வசந்த் ரவி, யோகி பாபு என நட்சத்திர பட்டாளம் நடித்த நிலையில் அதேபோல் வேட்டையன் படத்திலும் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுடன் பகத் பாசில் பக்காவான அமர் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்திய நிலையில் இந்த ஆண்டு வடிவேலு மற்றும் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து மாமன்னன் படத்தில் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் நடித்து தெரிவித்துவிட்டார். உடனடியாக வேட்டையன் படத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்நிலையில் நாகர்கோயிலில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்துடன் ஃபகத் ஃபாசில் பங்கேற்றுள்ள காட்சிகள் தான் தற்போது லீக் ஆகி உள்ளன. கலர் சட்டை மற்றும் பேண்ட் அணிந்து கொண்டு ரஜினி அருகே ஃபகத் ஃபாசில் நின்று கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் இந்த ஆண்டு டிசம்பருக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் தனுஷ் படமான கேப்டன் மில்லர் படத்துடன் பொங்கலுக்கு மோதும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கல் ரேஸிலிருந்து நடிகர் ரஜினி கேமியோவாக நடித்துள்ள லால் சலாம் பின்வாங்கியுள்ளது. பிப்ரவரி மாதம் தான் வெளியாகும் என்று கூறுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.